வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு டிஷ். நான் ஏன் சொல்கிறேன்னா, கூட்டு வகையில் நம்ம நிறைய பருப்பு வகையில் கூட்டு பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது ஒரு நான்வெஜ் கூட்டு, அதாவது கருவாடு கூட்டு. இந்த கருவாடு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வஞ்சர கருவாடு, தேங்காய், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், உப்பு, தக்காளி, பெரிய வெங்காயம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது இந்த கருவாடு கூட்டு, அதாவது வஞ்சிர கருவாடு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கருவாடு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கருவாடை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது 4 பொருள் வந்து நம்ம அரைக்கணும். அதாவது தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இதை அரைக்க போகிறேன். தேங்காய் போட்டுக்கிறேன். அடுத்ததா பச்சை மிளகா. இதுக்கு காரமே வந்து பச்சை மிளகா தாங்க. இது கூட சோம்பு, பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இப்போ இதை நான் அரைச்சிக்கிறேன். லேசாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட்டுங்கிறதுனால தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைப்பட்டுடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். தாளிப்புக்கு எண்ணெய், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்க்கிறேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கருவாடில் வந்து எப்போவுமே உப்பு இருக்கும். அதனால் நம்ம கிரேவியில் வந்து ரொம்ப பார்த்து தான் உப்பு போடணும், இல்லைன்னா ரொம்ப உப்பாயிடும். தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது இதோட மஞ்சத்தூள், நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது, அதாவது தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், இதை வந்து நம்ம இதோட கலந்துடலாம். ஏன்னா தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வரணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். பார்த்தீங்களா, நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம கருவாடை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு இறக்கிடலாம். உப்பு அளவு எப்போவுமே கருவாடு போட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா வந்து ரொம்ப உப்பாயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடும். நான் அதை மூடி போட்டுடுறேன். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ தூரம் கொதிச்சிருக்குன்னு பார்க்குறேன்.
இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் கருவாடை போட போகிறேன். கருவாடு வேகணும். இது ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் இதை கடைசியில் போடுறோம். ஏன்னா முதல்ல போட்டால் எல்லாம் உடஞ்சி தூள் தூள் ஆகிடும். இது கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். இப்போது கருவாடு வெந்துருச்சுங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். வஞ்சர கருவாடு கூட்டு தயாருங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீக்கேப் பார்க்கலாம். வஞ்சர கருவாடை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் இதையெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வைங்க. வானலியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் வதக்குங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் அதில் கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற வஞ்சர கருவாடையும் அதோட சேர்த்து கருவாடு வேகிற வரைக்கும் வேக விடுங்க. கருவாடு வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான வஞ்சர கருவாடு கூட்டு தயார்.